ஓகே, சரி பிள்ளைகள். ஸோ தொடர்ச்சியாக நம்மட வகுப்புகள் 2025 2026 ஆண்டு பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி நம்ம சில ஃப்ரீ கிளாஸஸ் செஞ்சோமோ அதே மாதிரி 2027 ஆண்டு பிள்ளைகளுக்கும் இந்த வருஷம் எழுத போற 2026 ஆண்டு மற்றும் ரிப்பீட்டர்ஸுக்கும் நம்ம சில ஃப்ரீ கிளாஸஸ் செய்யறதுக்கு யோசிச்சு இருக்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம வந்துட்டு 2027 ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு பேப்பர் கிளாஸ்ல ஃப்ரீ பேப்பர் கிளாஸ் நான் கொஞ்சம் செய்யறதுல இவங்களுக்கு கல்குலேஷன்ல சரியா கல்குலேஷன் அநேகமான ஆக்கள் வந்துட்டு சில ஆக்கள் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் கல்குலேஷன்ல பேப்பர் கிளாஸஸ் கொஞ்சம் ஃப்ரீயா செஞ்சா நல்ல மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம வந்துட்டு கல்குலேஷன்ல கொஞ்சம் பேப்பர் கிளாஸஸ் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் வந்துட்டு இவங்க மோஸ்ட்லி எனர்ஜெட்டிக்ஸ் கேஸஸும் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாம் வந்துட்டு என்ன செய்வோம்னா கேஸஸ் எம்சிக்யூ கேள்விகள் கேஸஸ் கல்குலேஷன்ல கொஞ்சம் எஸ்ஏ கேள்விகளை நம்ம வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம் ட்ரை பண்ணுவோம் சரியா. ஸோ எஸ்ஏ கேள்விகளும் 2027 ஆண்டுகளுக்கு தான் கேஸஸ்ல எம்சிக்யூ கேள்விகளை நம்ம வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம் சொன்னா டிஸ்கஷன் செய்யக்கூடியதாக இருக்கு சரியா. ஆனா இதுல இந்த ப்ரொஜெக்ட்ல யாரும் ஜாயின் ஆக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது ஃப்ரீ ஆக்சஸ் தான். ஸோ ஃப்ரீயாக தான் நம்ம வந்துட்டு அதுல படிக்க வேண்டி வரும். ஸோ இதுல யாரும் நீங்க 2027 ஆண்டு யாரும் படிக்கணுமாக இருந்தால் எனக்கு வந்துட்டு கல்குலேஷன் அண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. அதே மாதிரி இதே இதுல வந்துட்டு 2026 ஆண்டு ரிப்பீட்டர்ஸ் யாரும் படிக்கணுமாக இருந்தால் சரியா அவங்களோட பெட்சை சொல்லி 2026 அல்லது ரிப்பீட்டர் என்று சொன்னா 2025 கல்குலேஷன் அண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போடுங்க சரியா. ரைட். இப்ப 2026 ஆண்டு ரிப்பீட்டர்ஸுக்கு நம்ம என்ன மெயினாக செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவர்களுக்கு ஓர்கானிக்ல சில எஸ்ஏ கொஸ்டின் செய்யறது அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா பேப்பர் கிளாஸ்ல நம்மளோட ஃப்ரீ பேப்பர் கிளாஸ்லயே நாங்கள் செஞ்சு விடுவோம். எந்தவித கட்டணமும் இல்லை, நீங்க தாராளமாக இலவசமாகவே இணைந்து படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஆர்கானிக்லயும் இதே விஷயம் நடக்கும். இன்ஆர்கானிக்ல பிள்ளைகள் மெயினாக எஸ்ஏ நான் செய்வேன். அதுலயும் யார் எஸ்ஏன்னா அந்த லிகண்ட் சம்பந்தமான எஸ்ஏகள் நான் வந்துட்டு இலவசமாகவே உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கு. ஏன்னா நார்மலாக வந்துட்டு நிறைய பேர் சாதாரணமான அந்த எஸ்ஏ வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடும், சும்மா மூலகங்களை கண்டுபிடிக்கிறது சேர்வைகளை கண்டுபிடிக்கிறது. ஆனா லிகண்டுகள் சம்பந்தமான கேள்விகளை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. அப்ப என்னன்னு சொன்னா பிள்ளைகள் நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்வி செய்ய போகக்குள்ள நமக்கு வந்துட்டு எலக்ட்ரோட வர அந்த லிகன் கேள்வி செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா பிள்ளைகள் நமக்கு இன்னும் ஈஸி. அது கொஞ்சம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் வரும் பொதுவாகவே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஈஸி தான். ஸோ அந்த அடிப்படையில நம்ம வந்துட்டு அதோட பாட்டாக வர அந்த லிகன் சம்பந்தமான விஷயங்களும் நம்ம இங்க நிறைய ஆராயக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மெயினான விஷயம் என்ன பிள்ளைகள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்விகள் நான் உங்களுக்கு இந்த முறை வந்துட்டு நான் இதுவரைக்கும் எந்த பேச்சுக்குமே வந்துட்டு இது ஃப்ரீயாக செஞ்சது இல்லை. ஸோ உங்களுக்கு தான் வந்துட்டு 2026 ரிப்பீட்டர்ஸுக்கு தான் வந்துட்டு நான் என்ன செய்வேன் சொன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியினுடைய பாஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு அதாவது கொஞ்சம் பாஸ் பேப்பர்ஸ் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ முழுவதுமாக நீங்க இலவசமாகவே படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒன்று நீங்க இந்த மெசேஜஸை நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குற அந்த வகுப்புல இணைந்து படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா சரி உங்களோட நேம் பேஜ் அடுத்தது நீங்க ரிப்பீட்டரா இல்லாட்டி வந்துட்டு 27 பேச்சா இல்லாட்டி 26 ப்ராப்பர் பேச்சா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி நீங்க இந்த ப்ரொஜெக்ட்ல நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிறத எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ முழுவதுமாக நீங்க இலவசமாகவே இதை படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலே நம்ம என்னத்தை பத்தி மெயினாக பார்க்க மாட்டோம் எம்சிக்யூஸ் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய வரும். என்னடா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எம்சிக்யூல நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஏழுமான அளவு ஒரு சில எஸ்ஏகளையும் நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோட பார்ப்போம் சரியா. சில எஸ்ஏகளையும் தெளிவான விளக்கத்தோட பார்ப்போம். அந்த அடிப்படையில பிள்ளைகள் நீங்க எனக்கு இது ரிலேட்டடா எதுவும் சஜஷன்ஸ் சொல்ல வேண்டி இருந்தால் வேற ஏதும் யூனிட்ல இருந்து செய்யுங்க, வேற ஏதும் கேள்விகள் செய்யுங்க, மாடல் பேப்பர்ஸ் அப்படின்னு செய்யுங்க, அப்படி என்ன மாதிரி உங்களுக்கு ஏதும் தனிப்பட்ட ரீதியான கருத்து இருந்தா தாராளமாகவே நீங்க எனக்கு இந்த வீடியோக்குள்ள சொல்லும். ஸோ நான் அதை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்குரிய ரெஸ்பான்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு
இந்த ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு உண்மையாகவே சக்சஸாக இருக்கும், உண்மையாகவே பிரயோசனமாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை கட்டாயம் கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில பிள்ளைகள் அதுவும் எனக்கு ஒரு வகையில ஒரு உதவியாகவும் ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். சரி, ஸோ இது தொடர்பாக நீங்க என்ன சரி எனக்கு சஜஷன் சொல்ல வேண்டி இருந்தால், அதாவது எதுவும் புது மாடல் பேப்பர்ஸ் இல்லாட்டி வந்துட்டு இந்த இயர் பெர்டிகுலராக இந்த இயர் பாஸ் பேப்பர் அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சஜஷன் சொல்ல வேண்டியதாக இருந்தால் தாராளமாக வீடியோவுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு.